வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிப்பியில் நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போகிறோம். பேபி பொட்டேட்டோ ஃப்ரைனாலே எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோவை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு விசில் வச்சா போதும், நல்லா வெந்துடும். இது மாதிரி வெந்ததும் உரித்து இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை நல்லா மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். இது மாதிரி சோம்புலாம், ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு வெங்காயம் அதையும் இது மாதிரி சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு. இதுலேயே பூண்டு ஒரு 6 நம்பர் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதுலேயே தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் இது மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி வறுக்கிற ஐட்டத்துக்கெலாம் கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அந்த மசாலாவில். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிடலாம். இப்போ இதையே கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தும் செய்யலாம். நம்ம அரைச்சி சேர்த்த விழுதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் அளவு மிளகா எடுத்திருக்கேன். அதாவது தனி மிளகாத்தூள் இல்லை, மல்லியும் மிளகாவும் சேர்த்து அரைச்சது, அதை 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். எல்லாம் அந்த மசாலா பூரா நல்லா சுருளாக வதங்கி வந்துருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியே சேர்க்கலை, அந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணியோடையே இதை சேர்த்து வதக்கியிருக்கோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பை எப்பயுமே பரவலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகாது, அளவு தெரியும். மசாலா எல்லாமே இது மாதிரி ஒன்று போல் சேர்ந்து இப்படி வரணும். நல்ல எண்ணெயிலையும் நல்லா வெந்து நல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கணும். நல்லா எல்லாத்தையும் மசாலாவை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கணும். இதில் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி சேர்த்ததுனால அந்த தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு நல்லாவே இருக்கும். காரமும் நம்ம ரொம்ப சேர்க்கலை, மிதமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி சேர்த்ததுனால எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு உருளைக்கிழங்குலையும் அப்படியே மசாலா நல்லா கோட்டாயிருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் எண்ணெயில். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் ரொம்பவே எம்மியாக பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுருக்கோம். இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சது. இந்த ரெசிப்பியை நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.